எல்லோருக்கும் வணக்கம். மோகன், நீ பக்கத்தில் வந்தால் தான் எனக்கு பேசணும். வா, ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுவோம். பின்னாடி ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னோட வாரிசு இந்த மாதிரி மேலே மேலே போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது. எனக்கு வந்து ஷயன் நிகாம் வந்து நான் சொன்னேன், ஐ லவ்ட் ஹிம் ஆல் இன் இஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ். கிரேட் கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு, மிகப்பெரிய ரவுண்டு வருவார். ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக். மோகன் வந்து ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து நான் அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும். ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்தர் சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர், சிரஞ்சீவியோட பிரதர், அவங்களோட டாட்டர் அவங்க. ஸோ ஸோ ஹாப்பி. இந்த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா அண்ட் கலை. கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. ஐம் வெரி வெரி ஹாப்பி. கலை. சிஎஸ் மியூசிக் வந்து சாம், இப்போ அவரை எழுந்தாலே சத்தம் வருது, அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்காரு. ஹோல் டீம் ஒருத்தருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும். ஒரு புது அதாவது வந்து அப்கமிங் டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன், தொடர்ந்து கொடுப்பார், அதுக்காகவும் சொல்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாலி மோகன்தாஸ் நம்ம நண்பர், சாருடைய அசிஸ்டண்ட்டு, ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர். ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஞாபகம் இருந்தது இல்லை, விவேகாஷ்டனோட ஃப்ரெண்டு இருக்கா. பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் வர்றாரு. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இடத்த பிடிப்பார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடிச்சவருக்கு. ஸோ தமிழில் வந்து பயங்கரம் பட்டைகள் படம். அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 2 months ட்ரைனிங், 6 months மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார். ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்துருக்கு. அப்புறம் கலை என்னுடைய நண்பர், அவரும் நாங்களும் அசோக் நகரில் பார்க்கில் தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தென் எல்லாருக்குமே இந்த டீம், இந்த மெயினாக ப்ரொடியூசர், ஒரு படத்தை நம்பி ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இது ரங்கோலியில் அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போது அடுத்தது நீங்கள் ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி. ஐம் வெரி வெரி ஹாப்பி. இஸ் லைக் மை ஓன் பிரதர். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ அடுத்தது இன்னொரு படத்துக்கு போகும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஷயன் நிகாம் சேட்டா, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஆல்ரெடி ஆர்டிஎக்ஸில் உங்கள் காம்போ இட்ஸ் வெரி ஹிட். நோ, ஐ ஹோப் திஸ் ஆல்பம் ஆல்சோ ஷுட் பி ஹிட். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதனால தான் நான் உண்மையாகவே இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வழக்கமான நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம். ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும், இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டை டீசரு ட்ரெய்லர் இப்படி வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணிருக்காங்களே, எல்லாருக்குமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி. ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷெயின் கூட எனக்கு 2-3 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம். பட் தமிழில் தான் ஃபஸ்ட் டைம். அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி நல்ல கதையாக இருக்கணும். ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு. ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த படத்தில் அது இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும். இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே, படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே. ஸோ கேமராமேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறையா. இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் நாதா. ஓகே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு 6 years பேக், ஒரு 5 to 6 years பேக் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து வாலின்ற ஒரு பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. இன்ட்ரோ பண்ணணும் வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர், ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் டாப் டாக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டாக்டர் வந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம் 2018 ஒரு கதை சொன்னார். கதை வந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம். அங்கேருந்து தள்ளி போய் இன்னைக்கு 2024 ஒரு படம், நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படம் வந்து நான் பார்க்க ரங்கோலி படம் வந்து எனக்கு அமிச்சார். இந்த படம் பாருங்க போதும் அமிச்சார். பாருங்களா அவர் ரிலீஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பார்த்தோன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே வந்து ஒரு உடனே கால் வச்சேன், பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம். இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்லைன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். சொன்னேன் இந்த படம் நம்ம பண்ணலாம் பிரதர், உடனே முடிங்க. இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்து நடந்ததை அதை வந்து சில கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பராக வந்திருக்கு கதை. அது எங்களும் நீங்கள் தான் பார்த்து கடைசியில் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கேஸ்டும் ஆர்டிஸ்டும் வந்து இவங்க தான் பண்ணி ஆகணும், சண்டை போட்டு ஒரு ஊருக்காக போகணும், இவர் தான் பண்ணி ஆகணும், இவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும் சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடைச்சிருக்கு. ஒரு முதல் படத்துலேயே ஒரு முதல் பட ப்ரொடக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல வலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசாக பண்ணோம், நல்லாவும் பண்ணோம். ஓகே, அப்புறம் பொறுமையாக வந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. நீங்க ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்து பொறுமையாக இருந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற மீடியா நண்பர்களுக்கும் மற்ற பிரஸ் ஃபீல்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. நான் ரொம்ப சிம்பிள். என்னன்னா நான் புதுக்கோட்டைக்காரன், நான் புதுக்கோட்டை. ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ நான் ஊருக்கு போனாலும் எல்லாரும் கூப்பிடுற ஒரே வார்த்தை மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன். அதுதான் எங்கள் அடையாளம். ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையே. ஓகே, எப்படி சொல்றது, புதுக்கோட்டையில் போய் ஒரு மெட்ராஸ்காரன் மாட்டிக்கிறான். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆமாண்ணே, ஆமாம், கண்டிப்பாக ரங்கோலி வேற ட்ராமா. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ரொம்ப பிடிச்ச ஒரு பொய்டிக்கான ஒரு படம். இது எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு யதார்த்தமான ஆக்ஷன் படமா இருக்கும் கண்டிப்பா.